உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லல. எசுகி வேணாட்டி, இந்த அத்தைக்காக அப்படி சொல்லாதட்டி. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிடுத, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடாத. முதல்ல சம்புவோ முத்து பாண்டிய கொல்லுவான். அது இப்ப நடக்கணுமா? நடந்தா என்ன ஆகும்? அண்ணே, நம்ம சம்பு ஜெயிலுக்கு போயிருவான்னு. உனக்கு ரத்னா, வீரா, கனி இவளுங்கெல்லாம் தங்கச்சிங்க இல்லையா? இவ ஒருத்திக்காக நீ ஜெயிலுக்கு போயிட்டா இவளுங்கெல்லாம் அனாதை ஆகணுமா? எதிர்பாராம என் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. இந்த தாலியை கட்டினது அவர்தான். நான் அவர் கூடயே போய் வாழுத. என்னடி இதெல்லாம்? மாத்தி சொல்லிட்டேன். ஏன்டி இப்படி எல்லாம் பேசுத? உனக்கு வெங்கடேஷ் அத்தானுக்கும் கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நான் இந்த முத்து பாண்டி கூட போறதுதான் சரி. ஏன்டி அப்படி சொல்லுத? ஏம்ல என்ன சொல்லுத? என்னாச்சு உனக்கு? மாத்தி சொல்லுல. யாருக்கும் பயப்பட வேண்டாம். மாத்தி சொல்லு. அண்ணன் நான் இருக்கல்ல, என் மேல ஆணையா சொல்லுத. மாத்தி சொல்லுல. நீ ஏன் தங்கச்சில என் பேச்ச மீற மாட்டல? ஏலே, மாட்டேன்னு சொல்லல. மாட்டேன்னு சொல்லு. என்னங்களே இது? அந்த பொண்ணே பாண்டி கூட வாழ்றேன்னு சொல்லிருச்சுல. இதுக்கு மேல எதுக்கு அவன் தேவையில்லாம போய் கெஞ்சிக்கிட்டு நிக்கான்? ஏயா, ஏன் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிய? பஞ்சாயத்துல இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஜூனியர்காரி பெரியாத்தா, வாய திறந்த வாய கிழிச்சு விடுவேன். என் தங்கச்சி கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். வாய பொத்திக்கிட்டு நில்லு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எலே, அப்ப இதையும் முடிவு பண்ணிக்க. இந்த அண்ணன் வேணுமா இல்ல அவன் வேணுமான்ட்டு? அவன் தான் வேணும்னா இந்த துண்டை தாண்டிட்டு போ. சொல்றத கேளுட்டி. அவன் வேணாட்டு. போகாதக்கா. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, இந்த துண்டை தாண்டி போன அத்தோட இந்த அண்ணனுக்கும் உனக்கும் இருந்த ஒட்டு உறவு எல்லாம் அறுந்து போச்சு. நான் செத்தா நீ வரக்கூடாது, நீ செத்தா நானும் உன்னை வந்து பார்க்க
பார்க்க மாட்டேன். வேணாண்டி போகாத அக்கா. வீட்டுக்கு போல அத்தை. எசக்கி, என் கண்ணு. இல்ல முத்துப்பாண்டி, வா. ஐயோ, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாரதி எங்க மச்சான்? வீட்டுக்கு போயிட்டாங்களா? டேய், பாரதி இப்ப ஓகே தானே? டேய் மச்சான், அம்மா நடந்த விஷயத்த சொன்னாங்கடா. கடைசியில நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் காதல் சக்சஸ் ஆயிடுச்சுல்ல? டேய் மச்சான், நீ பாரதியை கல்யாணம் பண்ணிக்க போறடா. ஹோ, டேய், எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கங்க்ராட்ஸ்டா மச்சான். நீ வர சென்னை கிளம்புனதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. எனக்கு வேற ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சு. அதான் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். சரி, முதல்ல பாரதி எப்படி இருக்காங்க நீ அதை சொல்லு. She is fine. பாரதி இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. டேய், அப்புறம் எதுக்குடா என்ன இங்கே வர சொன்ன? டேய் மச்சான், வாடா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். எனக்கு போய் உடனே பாரதியை பார்க்கணும்டா. டேய், அம்மா நடந்ததெல்லாம் சொன்னதும் நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன்டா. சத்தியமா நான் இப்படிலாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. அம்மா திரும்பி வீட்டுக்கு வந்ததும் எனக்கு ஒரு நிமிஷம் கையும் ஓடல காலும் ஓடலடா. அதுக்கப்புறமா தான் நீ சென்னை போகலன்னு சொன்னதும் எனக்கு செம்ம ஹாப்பி மச்சான். அதுவும் பாரதியோட உன் காதல் சக்சஸ் ஆனதும் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம்டா. டேய் மச்சான், இதுக்கு தானடா இவ்வளவு நாள் வெயிட் பண்ண. டேய் மச்சான், are you all right? டேய், என்னடா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா ஏதோ மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. டேய், என்னடா ஆச்சு? மச்சான், உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் விட. சரி மச்சான், வா போய் பாரதியை பார்க்கலாம். வாடா. பாரதி இனிமே பார்க்க முடியாது கேஷவ். டேய், உன்னை அடிக்க போறேன் பாரு. டேய் மச்சான், முதல்ல பாரதிக்கு என்னாச்சு? அம்மா அவங்க நல்லா இருக்காங்கன்னு தானே சொன்னாங்க. சரி, நீ முதல்ல எதுக்குடா இங்க நின்னுகிட்டு இருக்க? டேய் வாடா போலாம். உங்க லதாலாம் செம்ம ஹாப்பி தெரியுமா? நீ பார், நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே எனக்கு தெரியாது. இங்க எல்லாருக்குமே பெருசா ட்ரீட் வேணும்டா. கேஷவ், பாரதியோட மாமனார்
ஹார்ட் அட்டாக்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அவருக்கு ஆபரேஷன். அப்படியா? அதனால தான் நீ இப்படி இருக்கியோ? மச்சான் பரவாயில்ல, இப்பவே அந்த குடும்பத்தை உன் குடும்பமா நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அது மட்டும் இல்ல கேஷவ், பாரதிக்கும் துரைக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்க போகுது. ஏய், என்னடா பேசிட்டு இருக்க நீ? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? ஏய் மச்சான், இப்பதான்டா அம்மா வந்து சந்தோஷமா உனக்கும் பாரதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு என்கிட்ட பேசினாங்க. டேய், சொல்லப்போனா உன்னை அட்டாக் பண்ண விஷயத்தை பத்தி அம்மா சொன்னது என் மைண்ட்லயே இல்லடா. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடந்ததால தான் அம்மாவுக்கு உன் காதல் புரிஞ்சிருக்குடா. இப்ப நீ வந்து புதுசா ஏதோ கதை சொல்ற. டேய் இங்க பாரு, அடி வாங்குவேன். விளையாடுறதுக்கு ஒரு அளவே இல்ல. நீ கேஷவ், நான் விளையாடலடா. நாங்கள் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வர்றப்பதான் பாரதியோட மாமனாருக்கு ஹார்ட் அட்டாக்னு அட்மிட் பண்ணாங்க. பாரதிய துரையை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சத்தியம் பண்ண சொல்லி கேட்டாங்க. பாரதியும் சத்தியம் பண்ணிட்டாங்க. இனிமே என் வாழ்க்கையில் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கடா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய் மச்சான், வாழ போற இந்த கொஞ்சம் வாழ்க்கையை யாருக்கோ தூக்கி கொடுத்துட்டு எப்படா நீங்க 2 பேரும் உங்களுக்காக வாழ போறீங்க? நீங்க 2 பேரும் மனசு ஃபுல்லா காதல வச்சுக்கிட்டு எப்படா உங்க 2 பேரால இப்படி பண்ண முடிச்சது? சரி, பாரதி எப்படா ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு? மனசு ஃபுல்லா ஒண்ணு வச்சுக்கிட்டு போய் துரையை கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? ஏய் என்னடா பேசுற? ஏய் இத பார், நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் முதல்ல போய் பாரதி கிட்ட பேசதான் போறேன். பாரதி கிட்ட என்ன, அந்த ஆள்கிட்டயே போய் பேசுறேன். கொஞ்ச நாள் சாகத்தானே போறான். இபார், அந்த ஆளுக்காக உங்க காதல விட்டு கொடுக்காதீங்க. அவன் உயிரோட தானே, இல்லாட்டி என்ன? டேய் கேஷவ், அது முடிஞ்சு போச்சுடா. எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு இப்ப வரைக்கும் ஒண்ணுமே புரியல. கத்தியாச்சு, கதறியாச்சு. பாரதி சத்தியம் பண்றப்போ எனக்குள்ள ஒரு ஷார்ப்பான பெயின்ரா. அந்த மாதிரி வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் அனுபவிச்சதே இல்லடா. அப்படியே என் இதயத்தை யாரோ புடுங்கி வெளியே போட்ட மாதிரி இருந்துச்சு. இப்ப கூட இதயமே இல்லாத மாதிரி இருக்குடா. டேய், பாரதி மொத்தமா போயிட்டாங்கடா. இவ்வளோ நாளும் பாரதியும் தமிழும் என் சொந்தம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க இப்பவுமே எனக்குள்ளதான் இருக்காங்க. சொல்லப்போனா இனிமேதான் நான் பாரதி கூட வாழவே போறேன். எனக்கு மட்டுமே தெரிஞ்ச என் பாரதியோட ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்க லக் வேணும்டா. என் லைஃப்ல நான் இது வரைக்கும் எதுக்குமே ஆசைப்பட்டதில்லை. ஆனா எனக்கு எல்லாமே கிடைச்சது. நான் ஆசைப்பட்ட ஒரே விஷயம் பாரதி. ஆனா பாரதி இப்ப எனக்கு இல்லடா. டேய் மச்சான், நீ என்ன சொன்னாலும் என்னால இதை ஏத்துக்க முடியாதுடா. அது அவர் ஆபரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போய் பேசலாம்டா. பேசி புரிய வைக்கலாம்டா. அவங்கள அப்படியே விட்டுறாத. நீயும் ஏன்டா இப்படி இருக்க? டேய் மச்சான், பாரதிக்கு எவ்வளவு லவ் இருந்தா அவங்க உயிரை பத்தி கூட கவலைப்படாம உன்னை காப்பாத்திருப்பாங்க. என்னடா? அதான் கேஷவ், ஏன்னு எனக்கு தெரியல. பாரதி ஏன் என்னை காப்பாத்தணும்? அப்ப அவங்க விட்டிருந்தா ஒரே தடவை தான் நான் செத்திருப்பேன். ஆனா இனிமே ஒவ்வொரு நாளும் நான் சாகணும், செத்துக்கிட்டே வாழணும். அது எப்படின்னு எனக்கு தெரியலடா. ரொம்ப வலிக்குதுடா, ரொம்ப வலிக்குது. டேய் மச்சான், ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னால தாங்க முடியல கௌதம். அங்கே அப்பா ஜெயில இருக்காரு.
அவர் என்னால என்ன பண்ணியும் காப்பாத்த முடியல. இங்க உன் அப்பா எப்படி ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காரு. திருப்பி திருப்பி நமக்கு ஏன் கௌதம் இவ்ளோ சோதனை வருது? இங்க பாரு, இப்ப அப்பா உயிர் பழிச்சதே பெரிய விஷயம். இனிமே அவரை கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அங்க என்னாச்சு? அஜய் ஸ்டேஷன்ல தானே இருக்கான். ஆமா, அங்க 2 பேரையும் கூட்டிட்டு போகவும் நான் டென்ஷன் ஆகி எல்லார்கிட்டயும் நியாயம் கேட்டுட்டு இருந்தேன். நல்ல வேலை, அப்போ கமிஷனரே ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாரு. அப்புறம் வந்து எல்லாத்தையும் ப்ராப்பரா கேட்டாரு. காவ்யா அக்காவும் அம்மாவும் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. அவங்க கிட்டயும் பேசி எல்லா டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன கிளம்ப சொல்லிட்டாரு. நியாயமா நான் தான் ஸ்டேஷனுக்கு உன் கூட வந்திருக்கணும். அப்பாவை பார்த்துட்டு உன் கூட வரலாம்னு நினைச்சேன் இந்திரா. ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கௌதம், என்ன கௌதம், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அதான் நான் வந்துட்டேன்ல. சரி இந்திரா, அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் அஜய் தானா? அவன் என்ன திருந்தவே மாட்டானா? இல்ல கௌதம், அதுக்கு அவன் மட்டும் காரணம் இல்ல. என்ன சொல்ற? ஆமா, அந்த கமிஷனரும் அதத்தான் சொன்னாரு. நானும் அதை பத்தின யோசனையில தான் இருந்தேன். அந்த கமிஷனர் என்ன தெரியுமா சொன்னாரு? அப்படியா? என்ன சொல்ற? அப்படி இல்லாம இருப்பாங்க? தலை வலிக்குது இந்திரா. யாரு செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிற நீ? கௌதம், இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இதுதான் உண்மை கௌதம். எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல ராகினி சித்தி மேலதான் சந்தேகமா இருக்கு. அப்போ ராகினி சித்தியால தான் எல்லா ப்ராப்ளம்னு அம்மா கிட்ட சொல்ல போறியா? சொல்ல வேண்டான்னு சொல்றியா கௌதம்? நம்ம மட்டும் அந்த ராகினி சித்தியை காப்பாத்தவே கூடாது கௌதம். இந்திரா, கொஞ்சம் இரு. அது சந்தேகமா தானே இருக்கு. இன்னும் கன்ஃபார்ம்லாம் ஆகலல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணு. இன்னும் அம்மா எவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு பார்த்தல. அப்பாக்கு இப்படி ஆயிட்டதால அம்மா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க இந்திரா. இப்ப எந்த பிரச்சனையும் வேண்டாமே ப்ளீஸ். என்ன கௌதம், நீ ஏன் கௌதம் இப்படி பேசுற? பின்ன வேற என்ன சொல்றது? நான் எல்லாமே தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். இந்திரா, இப்ப அப்பாக்கு தேவை அமைதியான வீடு. இப்ப நம்ம கொஞ்ச நாள் அமைதியா இருக்கிறதா நல்லது. இல்ல கௌதம், எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நான் தான் சொல்றேன்ல, இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம், நீ போ. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், யாருக்கிட்டையுமே பேச்சு கொடுக்காத. போ. கௌதம், இப்ப சித்தியை பத்தின விஷயத்த சொன்னா அம்மா ரொம்ப கோவமாடுவாங்க. என்ன பண்றது? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்பா, என்னப்பா வேணும்? சரி சரி, ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தா நர்ஸ் வந்து திட்டுவாங்க. வாங்க வெளியே போய் வெயிட் பண்ணலாம். அக்காவும் கௌதம் மட்டும் வேணா மாமா கூட இருக்கட்டும். ஆமாமா, அதுவும் சரிதான். வாங்க கிளம்புவோம். வாங்க. அப்பா, என்ன என்னங்க என்னங்க தேடுறீங்க? என்ன வேணும்? அம்மா, இந்திரா எங்க? எங்க நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா பாத்துக்கலாம். இல்ல ஜெயா, நான் இந்திராவை பார்க்கணுமா? மாமா, அவ வெளியே தான் நிக்கிறா. உங்களை பார்க்க துடிச்சிட்டு இருக்கா மாமா. இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன் மாமா. பார்த்து பொறுமையா போ. இந்திரா, உள்ள வாடி. என்னாச்சுக்கா? மாமா உன்னை கூப்பிடுறாரு, உள்ள வா. அம்மா வா வா போ. மாமா, மணிந்திரா,
உட்காருமா. மாமா மாமா எப்படி மாமா இருக்கீங்க? எல்லாமே சீக்கிரமா சரியாயிரும் மாமா. நீங்க இந்த கட்டெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் மாமா. நீங்க கண்டிப்பா ரெக்கவர் ஆயிடுவீங்க. நீங்க சிரிச்சீங்கன்னா அவ்வளவு எனர்ஜியா இருக்கும். வாடி இந்திரா, என்னை சிரிக்க வைக்க உன்னால மட்டும்தான்மா முடியும். நீ அழக்கூடாதுன்னு யாரும் அழாதீங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். வாடி ஜெயா, அழாத ஜெயா. நான் அழலைங்க. வாடி இந்திரா, போய் கௌதம் பக்கத்துல நில்லுமா. போமா. ஓ ஓ. இப்பதான் அழகா இருக்க. டேய் கௌதம், உன் லைஃப் நல்லா இருக்கணும்னா இந்திரா கூட இருக்கணும்டா. உங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்க்கறதுக்கு தான்டா நான் ஆசைப்பட்டேன். மாமா நீங்க கவலைப்படாதீங்க மாமா. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. நாங்க எங்க போயிட போறோம்? என்ன கௌதம்? அப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா. எங்களை வீட்டுல எப்பவுமே இப்படி ஜோடியா தான் நீங்க பாப்பீங்கப்பா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுமா, நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். சார், இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை அன்பரசி ஒருபோதும் பண்ணிருக்க மாட்டா. அன்பரசியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ ரொம்ப நல்லவ. அன்பரசியை எதுவும் செய்ய வேண்டாம். உங்க அம்மா வேற மாதிரி சொல்றாங்களேம்மா. எங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்டவ நானே சொல்றேன். அந்த சம்பவம் நடக்கும்போது அன்பரசி அங்க இல்ல சார். என்னம்மா சொல்ற? ஆமா சார். அந்த வீடியோ எங்க காலேஜ் கேம்பஸ்ல உள்ள ரெஸ்ட் ரூம்ல தான் யாரோ எடுத்திருக்காங்க. ஆனா இந்த சம்பவம் நடக்கும்போது அன்பரசி அங்க இல்லவே இல்ல. நான் உறுதியா சொல்லுவேன் சார். அன்பரசி, சுபா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அன்பரசி. தாத்தா இறந்த கஷ்டத்துல இருந்து அம்மா மீண்டு வந்துட்டாங்களா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஆமா, நீ இப்ப எங்க போற அன்பரசி? வெளியே ஒரு அவசரமான வேலை, அதான் கிளம்பிட்டேன். சரி சரி, நாளைக்கு பார்க்கலாம். சார், இந்த கேவலமான விஷயத்த பண்ணி அன்பரசி மேல பழிய போட நினைச்சவங்களுக்கு அன்பரசிய நான் பார்த்து பேசினதோ, அன்பரசி அப்ப காலேஜை விட்டு கிளம்பி போனதோ தெரியாது. இது தெரியாம அன்பரசிய மாட்டி விட யாரோ பிளான் பண்ணிருக்காங்க. சார், இதை என்னோட எதிரி மட்டும் இல்ல, அன்பரசிக்கும் எதிரியா இருக்கிறவங்க தான் செஞ்சிருக்கணும். முடிஞ்சா அவங்க யாருன்னு கண்டுபிடிங்க சார். முதல்ல இந்த வீடியோவை பார்த்து
நான் உடைஞ்சு போனது உண்மைதான் சார். ஆனா எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரதான் செய்யும். அதெல்லாம் சமாளிச்சுதான் சார் வரணும். சமாளிக்கலன்னா நாங்க தோத்து போனதா ஆயிடும். என்னால அன்பரசி தோத்து போக கூடாது சார். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வந்துட்டாங்க. சார் இந்த ஆபீஸ் தான். உள்ள போய் தேடுங்க, கண்டிப்பா பணம் இருக்கும். ஆமா, நீங்க யாருமா? நான் சும்மா ரோட்ல போறவ. எனக்கும் இந்த ஆபீஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் சொல்ற? என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஐயோ, ஏய் ரூபா, நீ இங்கேயே இரு. அவங்க உள்ள சரியா சோதனை போடாம போனாலும் போயிடுவாங்க. நான் கூடவே போய் அவங்க பணத்தை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு பாத்துட்டு வந்துடுறேன். நாங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். உங்க ஆபீஸ்ல கணக்குல வராத பணம் இருக்குன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. சோ உங்க ஆபீஸை சர்ச் பண்ண போறோம். ஓகே, சர்ச் பண்ணிக்கோங்க. நீங்க அப்பவே போறேன்னு சொல்லி கிளம்புனீங்க, இன்னும் போலையா? நான் வெளியில போய்கிட்டு இருந்தேனா, அப்ப இவங்க எல்லாரும் வந்தாங்களா, அதான் ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு நானும் உள்ள வந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் நீங்க எங்க ஊர் மாப்பிள்ளை இல்லையா? நம்ம தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். ஏதாவது பிரச்சனையா தம்பி? இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. கவலைப்படாதீங்க தம்பி, நான் இருக்கிறேன். ப்ளீஸ் கேரி ஆன். ஓகே, போடா. உட்காருங்க. நீங்க 2 பேரும் வெளியே போய் சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். யோ, நீ அந்த பக்கம் செக் பண்ணியா? ஏங்க பாத்ரூம்? என்னது? யோ, ஏயா கத்துற? வெளியில இருக்கிற பாத்ரூம்ல போய் பாரு. வாங்க போய் பாப்போம். போங்க. நீங்க கொஞ்சம் எந்திரிங்க. கார்த்தி தம்பி, இப்படி ஆயிடுச்சேப்பா. பணத்தை வச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டீங்களே. ஓ, அவங்க பணம் எடுத்துட்டாங்க. பாத்ரூம்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வருவாங்கல்ல, அப்ப தெரியும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பாட்டி என்னாச்சு? என்னடி இவங்க பணமே இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க? எப்படி? நீ பணம் வச்சல? வச்சேன், ஆனா பணம் இல்லையே. அதான் என்னன்னு எனக்கு தெரியலடி. பாட்டி, பணத்தை வச்சியா இல்ல பணத்துக்கு ஆசைப்பட்டு நீயே காசு எங்கன்னு எடுத்து வச்சுக்கிட்டியா? சொல்லு பாட்டி. இதோ பாரு ரூபா, நான் வச்சேன்.
இதை காணும் தானே பேசிட்டு இருக்கீங்க. ஆமா தம்பி. நீங்களாம் எந்த காலத்துல இருக்கீங்க? நீங்க உள்ள வந்து போறத சிசிடிவில பார்க்க மாட்டோமா? அதுவும் கையில பைய எடுத்துட்டு வந்தீங்க, திரும்ப போகும்போது அந்த பை இல்ல. இத கூடவா யோசிக்க மாட்டாங்க? அதுவும் அப்படி இந்த பணத்துக்காக இன்கம் டாக்ஸ்ல இருந்து வந்தாங்கன்னா அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? சாரி தம்பி, நாங்க திருந்திட்டோம். எங்க மேலதான் தப்பு. அந்த பணத்தை மட்டும் கொடுத்துருங்க தம்பி. பணமா? எந்த பணம்? அதான் உங்க கையில இருக்க. எங்க பணம்? இது ஒன்றும் உங்க பணம் இல்ல. அதெல்லாம் அங்க வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீங்க நிறைய தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கு எப்போது தண்டனை கொடுக்கணும்ல. அதுக்கு இந்த பணத்தை உங்க பேர்ல அனாத ஆசிரமத்துக்கு தானமா கொடுத்துறேன். அதுக்கான ரெசிப்ட் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்துடும். 10 லட்சம் தம்பி. ஆமா 10 லட்சம் தான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க பார், நீ எதனா பண்ணி தீபாவோட ப்ரோக்ராமை நடக்க விடாம பண்ணணும்னு பாக்குற. நீ நினைக்கிறது நடக்காது. தீபா கண்டிப்பா பாடுவாங்க. அதையும் பார்க்கலாம். என்ன நடந்தாலும் சரி, நாளைக்கு தீபாவோட கச்சேரி நடக்கவே நடக்காது. பார்க்கலாம். விஐபிஸ் நிறைய பேர் இன்வைட் பண்ணிருக்கோம் மாப்ள. சார் வாங்க. ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். இப்படி வச்சிருங்க சார். தேங்க்யூ. ஓகே சார். மாப்ள ரொம்ப நல்லா இருக்கு மாப்ள. தீபா நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற போட்டோ வீட்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் ரெடி பண்ண சொன்னேன். சூப்பர் மாப்ள, அட்டகாசமா இருக்கு. சரிடா, இதை மட்டும் கொஞ்சம் திரும்ப ரேப் பண்ணி வச்சிரியா? ஓகே மாப்ள. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, சுவிட்ச் பாக்ஸ்ல இருந்த டஸ்ட் எல்லாம் போன்ல படிஞ்சிருச்சு. பார்வதியோட மொத்த சொத்தும் கைக்கு வரப்போதுன்னு சந்தோஷமா இருந்தேன். கை கெட்டினது வாய் கெட்டலன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஹலோ பியூட்டி, சூர்யா வேற டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒரு பெரிய ஆப்பா சொல்லி இருக்கிறான். அதுல இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுல இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு யோசிப்பீங்களா? அதை விட்டுட்டு இப்படி சொத்து சொத்துன்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்க. ஆமா ஆண்டி, சங்கரபாண்டி அங்கிள் சொல்றதும் கரெக்ட் தான். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா உண்மை தெரிஞ்சிரும் ஆண்டி. தெரியாதா பின்ன? இவங்க இங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்வதியோட காணாம போன பொண்ணோட Dress, செயின், காப்பு இது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்து நான் தான் பார்வதியோட பொண்ணுன்னு எல்லாரையும் நம்ப வச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா சூர்யா டிஎன்ஏ டெஸ்ட்னு கொண்டு வந்து நான் பார்வதியோட பொண்ணு இல்லைன்னு நிரூபிச்சு என்ன வீட்டை விட்டு அனுப்ப போறான் ஆண்டி. டெஸ்ட்ல நான் பார்வதியோட பொண்ணு இல்லைன்னு கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் ஆண்டி. இத நீ சொல்ல வேற வேணுமா? அப்ப இந்த மரியா பார்வதி அண்ணியோட சொந்த பொண்ணு துர்கா இல்லையா? இத தெரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணி பேர்ல இருக்கிற சொத்தை
மரியா பேருக்கு மாத்த வேண்டாம்னு சூர்யா சொல்லிட்டு இருந்தானா? எனக்கும் புரியுது மரியா. சூர்யா டிஎன்ஏ டெஸ்டுக்கு பிளான் போட்டிருக்கிறதே பார்வதியோட உண்மையான பொண்ணு மாரிதான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்காக தான். பார்வதி அண்ணியோட பொண்ணு மாரியா? தேவி அக்காக்கு இந்த உண்மை தெரிஞ்சுதா மாரி அந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்கியிருக்காங்க போல இருக்க. சின்ன வயசுல காணாம போன பார்வதியோட பொண்ணு துர்கா வேற யாரும் இல்ல மாரிதான் அப்படின்னு தெரியப்படுத்துற வரைக்கும் சூர்யா அமைதியா இருக்க மாட்டான். ஆமா சிஸ்டர். பொண்ணு துர்காவா நடிக்க சொன்னது யாருன்னு தோண்ட ஆரம்பிப்பான். அப்புறம் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கறது தெரிய வந்துரும். நான் மாட்டிக்க கூடாது. ஏதாவது ஒண்ணு செஞ்சு எப்படியாவது இந்த டெஸ்ட நடக்கவே விடாம தடுத்தே ஆகணும். பாவி, நீ கெட்டவன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு கேடு கெட்டவளா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன இவ அஜித் பட டயலாக் பேசுறா? இத்தனை நாள் வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அப்ப நீதான் காரணமா? பார்வதி அண்ணியோட பொண்ணு மாரிங்கிறத மறைச்சு யாரோ ஒரு பொண்ணை கொண்டு வந்து அண்ணியை ஏமாத்திட்டு இருக்கியே, இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். திவ்யம்மா, சுஜாதா அத்தை ஃபோன் பண்ணாங்க. ஏதோ சொல்ல வந்தாங்க. கட் ஆயிடுச்சு. நான் ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சுஜாதா அத்தை என்கிட்ட ஏதோ சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணிருப்பாங்க. அது என்னவா இருக்கும்? மரியா விஷயமா இருக்குமோ? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. சுஜாதா அத்தை, தேவி அம்மா, சுஜாதா அத்தைக்கு ஏதோ ஆபத்து இருக்கு. அவங்கள காப்பாத்தணும். நான் போய் எப்படியாவது காப்பாத்துறேன். ஹஸ்பண்ட் சார், The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. ஹஸ்பண்ட் சார், என்ன?
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா ஏண்டா எந்திரா எந்திரி என்னடா சொன்ன என்னமா என்னடா சொன்ன டேய் பூஜா வாடா போய் சரண்டர் ஆனா சொல்ல. ஆமாம்மா, பிரியாவை அவங்க தான் கொன்னாங்க. அது அவங்களே சொல்லி சரண்டர் ஆயிட்டாங்க. வாய மூடுறா. பூஜா அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. இதெல்லாம் கேட்டுட்டு நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைச்சுடாத. ஏன் ஒன்னி தான் இப்படி எல்லாம் என்கிட்ட சொல்ல சொன்னாளா? சொல்லடா இருங்க. அடிக்கல. கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க. அம்மா, இந்த சட்டையை விட்டுட்டு கூட அண்ணி சொல்றத கேட்கலாமா? நான் இங்க ஓடிட மாட்டேமா. அப்புறமா தேவைப்பட்டா கூட என்ன அடிச்சுக்கலாம். அவனை எதுக்கு அடிக்க போறீங்க? ஒட்டிக்கிறதா? இவன் சொன்னதுக்கு இவனை நான் கொண்டு இருக்கணும். தப்பிச்சுட்டான். இந்த கொலகார குடும்பத்துல மாட்டிட்டு முழிக்கிறோமே. அம்மா என்னடா? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஏண்டி பூஜா என்னமா அவளா போய் சரண்டர் ஆனான்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் உன்னோட ஐடியா தானா? ஐடியாவா? உண்மை அத்தை. பூஜா பிரியாவை கொன்னுட்டேன்னு சரண்டர் ஆயிட்டா. நாளைக்கு பேப்பர்ல நியூஸா வந்தா நம்புவீங்களா? சபாஷ். பேப்பரை எந்த பிரஸ்ல அடிக்க கொடுத்திருக்கீங்க? நாங்க அடிக்க தரல அத்தை. அந்த பூஜாவே உண்மையை ஒத்துக்கிட்டான். அதனாலதான் எல்லா பேப்பர்லயும் அவளே நியூஸ் ஆயிட்டான். என்ன ராத்திரியோட ராத்திரியா அவளை கூட்டிட்டு போய் ஜட்ஜு முன்னாடி நிக்க வச்சு உண்மையெல்லாம் சொல்லி சரண்டர் ஆக வச்சது நான் தான். நானே தான். அத வேணா நான் ஒத்துக்கிறேன். ஏய், என்னடி உளர்ற? என் புருஷனை காப்பாத்த வேண்டாம் அத்தை. வெற்றி வெளியில வரணும்ல. உங்ககிட்ட நான் பஞ்சாயத்துல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கேன். அடியே சக்தி பாதகத்தி, என்னடி சொல்ற? ஏன் பொண்ண உள்ள போட்டுட்டியா? நீ பண்ண தப்புக்கு அநியாயமா ஏன் பொண்ண மாட்டி விட்டுட்டு வந்துட்டியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? பாருங்க நீ எப்படி முறைச்சு பாக்குறான்னு பாருங்க. என் பொண்ணு பாவம். கடவுளே, இந்த பாவி நல்லா இருப்பாளா? அநியாயமா என் மகளை உள்ள போட்டாளே. அத்தா, ஏய் கையடி, தள்ளி போ. என்னடி முதல்ல ஏன் பொண்ண காலி பண்ணிட்டு இப்ப என்ன காப்பாத்த வரியா? எனக்கு யாரையும் காலி பண்ணி பழக்கம் இல்ல. என்ன காலி பண்ண வந்தாங்கன்னா அவங்க தான் காலி ஆயிடுவாங்க. உங்க பொண்ணு அவளாதான் சரண்டர் ஆயிருக்கா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஏங்க வரிசையில நிக்கிறாங்களே, இவங்களெல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியலையா? ஏங்க மனு கொடுத்து 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. எனக்கு பின்னாடி வந்தவங்களை எல்லாம் அனுப்பிட்டு இருக்கீங்க. என்ன மட்டும் எதுக்கு உட்கார வச்சிருக்கீங்க? சரி, பேர் என்ன சொன்னீங்க? வழங்கும். மனு தூக்கி அப்படி ஓரமா போட்டீங்களா? இல்ல மேடம், செக் பண்றதுக்கு தான். ரங்கநாயகி சொல்லி அனுப்பியிருக்கேன் மேடம். பூஜாவை தானே பார்க்க வந்தீங்க? ஆமா. சரி, வெயிட் பண்ணுங்க, அவங்க வந்தோடனே சொல்லுவாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வைக்க போதுங்களோ? அம்மா கொடுங்கம்மா. பூஜாவை பார்க்க மனு போட்டவங்க இருக்கீங்களா? நான் தான். மேடம், அவங்க யாரையும் பார்க்க தயாரா இல்ல. ஏன்? அது எப்படி சொல்வா? நீங்க என் பேரை சொன்னீங்களா? எல்லா விவரத்தையும் கேட்டுதான் அவங்க பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க. பார்க்க மாட்டாளா? அப்படின்னா நிச்சயமா அவதான் திருட்டுத்தனம் பண்ணிருக்கா. சக்தி சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கே. எவ்வளவு திமிரு இருந்தா என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்வா. இவள அவசரத்துக்கு போன் எடுக்க மாட்டாங்களே. ரங்கநாயகி யாருமா? நான் தான். வாங்க. அவ வந்துட்டாளா? பூஜாவை பார்க்க தானே மனு கொடுத்தீங்க? ஆமா. வாங்க.
பூஜா, எதுக்கு என்ன பார்க்க மாட்டேன்னு சொன்ன? நீ தப்பு பண்ணல, உன் மேல நியாயம் இருக்குன்னா நீ என்ன பார்த்திருக்கலாம், இல்ல என்ன பார்த்து பேசிருக்கலாமே. அப்போ நீ தப்பு பண்ணிருக்க. அதனாலதான் நீ என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லிருக்க. ஏண்டி, ஏய், என் பையனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம எப்படி ஏன் கூடவே உன்னால இருக்க முடிஞ்சது? என்ன இப்படி ஏமாத்திட்டியேடி. அதுக்குதான் இப்ப அனுபவிக்கிறேன். இத பாரு, இன்னும் நீ அனுபவிப்ப. உனக்கு நல்ல நேரம் இருந்திருக்கு. அதனாலதான் சக்திக்கு மட்டும் உண்மை தெரிஞ்ச அவ உன்னை உள்ள கொண்டு வந்து போட்டிருக்கா. இத பாரு, இது நீ என் கையில மட்டும் மாட்டி இருந்தேன்னு வச்சுக்கோ, நேரா அந்த பிரியா போன இடத்துக்கு நீயும் போடின்னு அனுப்பி வச்சிருப்பேன். ஆமா, நான் தான் செஞ்சேன். என்ன அடிச்சு இழுத்துட்டு வந்து உங்களை பார்க்க வச்சுட்டீங்களே, அதான் நான் அப்ரூவல் ஆயிட்டேன்ல, ஜெயிலுக்கு வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? உங்க மூஞ்செல்லாம் பார்க்க பிடிக்காம தான் திரும்பி நின்னுட்டு இருக்கேன். போங்க, தயவு செஞ்சு திரும்ப வந்துடாதீங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்தாங்க காஃபி. Wow, wow. What a perfect way to wake up in the morning like this. சும்மா சொல்லக்கூடாது. ஆக்சுவலா இந்த ஃபீல் கூட சூப்பரா இருக்கு. குடு 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 குடு. Thank you, thank you, thank you. Wow, wow. என் வாழ்க்கையிலே நான் குடிச்ச பெஸ்ட் காஃபினா அது இதுவாதான் இருக்கும். என்ன ஆச்சரியமா இருக்கு, இவரா இப்படி எல்லாம் பேசுறாரு? ஒருவேளை இன்னும் தூக்கம் கலையாம கணவனை நினைச்சு பேசிட்டு இருக்காரா? ஒண்ணுமே புரியலையே. என்ன காஃபியை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்ட? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்கிட்ட என்ன பேசணும்? ஆட, பயப்படாத. ஏன் பயப்படுற? நான் இனிமே உங்ககிட்ட சண்டை போடவே மாட்டேன். இனிமே நம்ம 2 பேருக்குள்ள எந்த சண்டையுமே இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நம்ம முடிச்சுக்கலாம். என்ன சொல்ற? என்ன குழப்பமா இருக்கா? ஆக்சுவலா நானும் ரொம்ப ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். நீ சொன்ன மாதிரியே அந்த வீட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், வெளியில பிசினஸ் எனிமீஸ், எனக்கு கூட ஓகேன்னு தான் தோணுது. எனக்கு பயங்கரமா பிடிச்சிருக்கு. அதனாலதான் இனிமே சண்டை வேண்டான்னு சொல்றேன். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நடக்கிறதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, அதனால கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். போக போக பழகிடும். கவலைப்படாத, ஓகே? சரி, அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னா எப்படி? டக்குன்னு போய் டிஃபனை ரெடி பண்ணு. எனக்கு என்னமோ உன் கையால சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நீதான் பயங்கரமான குக்காச்சே. இன்னைக்கு உன்னோட சமையல ஆசை தீர சாப்பிடணும். ஏங்க, நிஜமாவா சொல்றீங்க? நான் போய் டிஃபன் ரெடி பண்ணணுமா? ஆட, இன்னுமா என் மேல நம்பிக்கை வரல? போய் ரெடி பண்ணு. நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். வரட்டா?
ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தமயந்தி தான் அந்த 60 லட்சம் ரூபாவை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லுவீங்க போல இருக்கே. என்ன சார், அவ்வளவு பணத்தை அவங்க எப்படி சார் திருப்பி அடைப்பாங்க? பாஸ், இப்போதைக்கு கையில் இருக்கிற ஒரே ஆப்ஷன் அது ஒன்று தான். ஸோ தமயந்தி மேடத்தை நீங்கள் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது அந்த 60 லட்சத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. அப்புறமா கூட ஆடிட்டர்கிட்ட பேசி நம்ம கணக்கு கட்டிக்கலாம். டேய், என்ன விளாடுறியா பாஸ்? என்னடா நீ தமயந்தியே 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டு மக்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போட்டாங்க அவங்க கிட்ட போய் 60 லட்சம் ரூபாய் கேட்டா எங்கடா போவாங்க? அதுவும் நாளைக்கே கொடுக்க சொல்ற, நாளைக்கே கொடுக்க சொல்றாங்க. நடக்கிற காரியமா இதெல்லாம்? டேய், அதெல்லாம் வேணாம். ஒண்ணு பண்ணு, ஆடிட்டர் சார் கிட்ட பேசி ஏதாவது ஒரு பொய் கணக்கு எழுத சொல்லு. ஐயோ, பொய் கணக்கா? வேற பிரச்சனையே வேணாம் பாஸ். ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு மொய் எழுத போய் 50 கோடி ரூபாய் பிசினஸையே இழக்க பாக்குறீங்களா பாஸ்? அதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க். வேணும்னா நீங்க சொன்ன மாதிரி நாளைக்குள்ள தமயந்தி மேடத்தை அந்த 60 லட்சம் ரூபாயை ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ, டேய் என்னடா பேசிட்டு இருக்க? 60 லட்சம் ரூபாவா? ஐயோ, என்ன பண்றது? டேய் டேய் போடா. தமயந்தியால ரெடி பண்ண முடிஞ்சிருந்தா அவங்க எதுக்கிட்ட இங்க அமைதியா நிக்கிறாங்க? ஏண்டா இப்பவே நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு புயல் மாதிரி போயிருக்க மாட்டாங்க? இடியட். என்ன தமயந்தி, நான் சொன்னது கரெக்ட் தானே? என்னடா நீ? டேய், தமயந்தி பணத்தை ரெடி பண்ணிட்டு வரதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லடா. வேற ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசி. அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க, என்ன வழி இருக்கு சொல்லுங்க. அது உங்க மிஸ்ஸஸ் செய்வாங்களான்னு தெரியல சார். என்ன சார் நீங்களே கேளுங்க சார், என்ன பண்ணணும் சொல்லுங்க. மேடம், அந்த 60 லட்சத்துக்கு பதிலா அந்த மெஸ்ஸை எழுதி தந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை ஈஸியா முடிச்சிடலாம். என்னது, மெஸ்ஸ எழுதி தரணுமா? என்ன விளையாடுறீங்களா சார்? அவங்க எங்க சார் போவாங்க? இருங்க இருங்க இருங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு விஷயம் புரியல. இது எதுக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க சார்? பிசினஸ் வேற, ஃபேமிலி வேற. இந்த இடம் பர்சனலா பேச வேண்டிய இடம். இங்கெல்லாம் நீங்க பிசினஸ் பேசவே கூடாது. என்ன தமயந்தி, கரெக்ட் தானே? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இவன் சாதாரண ஆள் இல்ல. கரஸ்பாண்டன்ட் சொன்ன மாதிரியே மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டான். கான்ஸ்டபிள், அந்த பேரிகார்டு எடுக்க சொல்லுங்க. சரிங்கய்யா. ஏப்பா, இந்த பேரிகார்டெல்லாம் எடுங்க. அதெல்லாம் எடுக்க முடியாது சார். யோ, ஜட்ஜ் ஐயா வந்திருக்காங்க, என்ன விளையாடுறீங்களா? பேரிகார்டு எடுத்து விடுங்க. சரிங்க சார். தூக்குங்க தூக்குங்க எடுங்க. தூக்குங்க அப்படி சீக்கிரம். நீங்க போய் வேற ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. சரிங்க மேடம். ஓகே மேடம். இந்த நேரத்துல சித்தார்த் சில சந்தேகங்களை கிளப்புறதுனால இடிஞ்சு விழுந்த பள்ளி கட்டடம் விஷயம் பற்றி ஒரு விசாரணையை மேற்கொள்ளவிருக்கிறோம். பிரின்சிபால் வாங்க.
வணக்கம் ஐயா. நீங்க உங்க கரஸ்பாண்டன்ட் அங்க வந்து ஆஜராக சொல்லுங்க. அப்புறம் அவர் சார்பா ஏதாவது வக்கீல வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்க சொல்லுங்க. சரிங்க ஐயா. அப்புறம் சித்தார்த் சார், குழந்தைகள் சார்பா வாதாட யாராவது வக்கீல் இருக்காங்களா? நான் இருக்கேன் ஐயா. மேல வாங்கம்மா. வணக்கம் ஐயா. மேடம், எதுவும் கிடைக்கல மேடம். நான் சொல்லல மேடம், உங்களுக்கு எதுவுமே இந்த நிமிஷம் வரைக்கும் கிடைக்கல. ஆனா எவ்வளவு கலாட்டா பண்ணி என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. உடனடியே நீங்க எல்லாரும் இங்க கிளம்பல, நான் இப்பவே ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். புரிஞ்சுதுங்களா? முதல்ல என் போனை கொடுங்க. வெயிட், இருங்க இருங்க இருங்க. எதுக்கு மேடம் போனை அங்கேயே வைக்கணும்? எல்லா ஃப்ராட் பணக்காரனும் ரூம்ல கண்டிப்பா ஒரு லாக்கர் வச்சிருப்பீங்க. அந்த லாக்கர் உள்ள எல்லா சீக்ரெட்டும் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ரூம்குள்ள எங்கேயாச்சும் லாக்கர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகே மேடம். ஓகே மேடம். மேடம் எங்கேயும் இல்லை மேடம். தாமரை அக்கா, இது என்ன லாக்கரு? வா, உடனே ராணி கிட்ட சொல்லுவோம். வாங்க. வா. மேடம், அந்த ரூம்ல ஒரு லாக்கர் இருக்கு மேடம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நாம சொன்ன கேர்டேக்கர் வந்துட்டாங்க. தம்பி தங்கச்சிங்க எல்லாரையும் கூட்டிட்டு கீழே வா. இப்ப வந்துருவாங்கம்மா. நான் சொன்னல பாட்டி கூப்பிடுவாங்கன்னு. அபி, கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஏமாத்தி திரும்பவும் நம்மள இந்த வீட்ல பச்சை பயிரையும் கொண்ட கடலையும் திங்க விட்டால, அவளை சும்மா விடக்கூடாது. ஏதாவது பண்ணணும். ஆமா, ஏதாவது பண்ணணும். நம்ம காசுல ஐஸ்கிரீம், ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நமக்கே அல்வா கொடுத்தாங்கல்ல, விடக்கூடாது. அவங்கள ஏதாவது பண்ணணும். அதுக்கு தானே அந்த மேடம் கேர்டேக்கரா வரணும்னு நம்ம பிளான் போட்டோம். டே கவின், அந்த கேர்டேக்கர் விஷயத்துல நம்ம அவசரப்பட்ட மாதிரி நம்ம எதுவுமே பண்ணிடக்கூடாது. நாம பொறுமையா தான் பழி வாங்கணும். அப்ப அப்படியே செஞ்சிருவோம். வாங்க போலாம். வாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களே கேர்டேக்கரா வந்திருக்காங்க. இப்போ ஓகேவா? ஹாய் குட்டீஸ். என்ன எல்லாரும் நம்மள டெரரா பாக்குறாங்க? கவின், இப்ப ஹாப்பி தானே? ஹாப்பியோ ஹாப்பி பாட்டி. காவியா, உனக்கு? எனக்கும் தான் பாட்டி. நானும் ஹாப்பியா தான் இருக்கேன். அஞ்சலி பாப்பா, உனக்கு ஓகேவா? டபுள் ஓகே பாட்டி. உனக்கு இருக்குடி. ஆத்தாடி, ஏதோ பிளான் பண்ணி வர சொல்லிருக்காங்க போல இருக்கு.
போச்சு. அம்மா, நான் கேர்டேக்கரா என்னெல்லாம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இப்பவே என் வேலையை நான் ஆரம்பிச்சிருவேன். ஓஹோ அப்படியா? அப்போ நாங்களும் எங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஒன்னும் அவசரம் இல்ல, நீ முதல்ல ரிலாக்ஸ் பண்ணுமா, அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்கம்மா. அம்மா வந்துருச்சு, காஃபி எடுத்துக்கோமா. தேங்க்ஸ். செல்வி, அம்மா நான் இவங்களுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ண சொன்னேன்ல, அதை ரெடி பண்ணிடு. சரிங்கம்மா. குடிமா. காஃபியை குடிக்கிற? குடி குடி குடி, இதான் உனக்கு லாஸ்ட் காஃபியா இருக்கும், பாத்துக்க. ஹே சிறுவண்டுங்களா, கோர்த்தா விடுறீங்க. நான் உங்களுக்கு மேல இருந்த வேலை என்கிட்டேவா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நாம சொன்ன கேர்டேக்கர் வந்துட்டாங்க. தம்பி தங்கச்சிங்க எல்லாரையும் கூட்டிட்டு கிழவா. இப்ப வந்துருவாங்கம்மா. நான் சொன்னல பாட்டி கூப்பிடுவாங்கன்னு. அபி கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஏமாத்தி திரும்பவும் நம்மள இந்த வீட்ல பச்சை பயிரையும் கொண்டக்கடலையும் திங்க விட்டால, அவளை சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும். ஆமா, ஏதாவது பண்ணணும். நம்ம காசுல ஐஸ்கிரீம் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நமக்கே அல்வா கொடுத்தாங்கல்ல, விடக்கூடாது. அவங்கள ஏதாவது பண்ணணும். அதுக்கு தானே அந்த மேடம் கேர்டேக்கரா வரணும்னு நம்ம பிளான் போட்டோம். டே கவின், அந்த கேர்டேக்கர் விஷயத்துல நம்ம அவசரப்பட்ட மாதிரி நம்ம எதுவுமே பண்ணிடக்கூடாது. நாம பொறுமையா தான் பழி வாங்கணும். அப்ப அப்படியே செஞ்சிருவோம். வாங்க போலாம். வாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களே கேர்டேக்கரா வந்திருக்காங்க. இப்போ ஓகேவா? ஹாய் குட்டீஸ். என்ன எல்லாரும் நம்மள டெரரா பாக்குறாங்க? கவின், இப்ப ஹாப்பி தானே? ஹாப்பியோ ஹாப்பி பாட்டி. காவியா, உனக்கு? எனக்கும் தான் பாட்டி, நானும் ஹாப்பியா தான் இருக்கேன். அஞ்சலி பாப்பா, உனக்கு ஓகேவா? டபுள் ஓகே பாட்டி. உனக்கு இருக்குடி. ஆத்தாடி, ஏதோ பிளான் பண்ணி வர சொல்லிருக்காங்க போல இருக்கு. போச்சு. அம்மா, நான் கேர்டேக்கரா என்னெல்லாம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இப்பவே என் வேலையை நான் ஆரம்பிச்சிருவேன். ஓஹோ அப்படியா? அப்போ நாங்களும் எங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஒன்னும் அவசரம் இல்ல, நீ முதல்ல ரிலாக்ஸ் பண்ணுமா, அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்கம்மா. அம்மா வந்துருச்சு, காஃபி எடுத்துக்கோமா. தேங்க்ஸ். செல்வி, அம்மா நான் இவங்களுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ண சொன்னேன்ல, அதை ரெடி பண்ணிடு. சரிங்கம்மா. குடிமா. காஃபியை குடிக்கிற? குடி குடி குடி, இதான் உனக்கு லாஸ்ட் காஃபியா இருக்கும், பாத்துக்க. ஹே சிறுவண்டுங்களா, கோர்த்தா விடுறீங்க. நான் உங்களுக்கு மேல இருந்த வேலை என்கிட்டேவா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னும் என் மேல கோவம் போகலையா?
தெரியும். என்ன தெரியும்? எல்லாம். ஹலோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க கீழே பேசிட்டு இருந்தோமே, அதை ஒட்டு கேட்டியா? இல்லையே. ஏன்? நீங்க ஏதாவது பேசுனீங்களா? அச்சச்சோ, அவசரப்பட்டு வளரிட்டோமோ? அஞ்சலி, என்ன? ஏதாவது பேசுனீங்களா? ஹலோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்களாம் எதுவும் பேசல. இப்ப எதுக்கு எங்களை நிக்க சொன்னீங்க? இப்ப எதுக்கு நிக்க சொன்னீங்கன்னு கேக்குறோம். சொல்லுங்க. அதுவா? அது என்னன்னா தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான். சரியா? தேங்க்ஸா? எதுக்கு? ரொம்ப தேங்க்ஸ். நீங்க தானே என்ன இந்த வேலைக்கு ரெஃபர் பண்ணீங்க. எனக்கு எல்லாமே தெரியும். ராமையா சொல்லிட்டாரு. ஓ, இததான் தெரியும்னு சொன்னீங்க. இப்போ என் மேல கோவமா இருக்கிற மாதிரி நீங்க நடிக்கிறீங்க தானே? எனக்கு தெரியும். சரியான லூசா இருக்கே. என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஆமாமா, பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். போக போக பாருங்க, இன்னும் எங்களை ரொம்ப பிடிக்கும். லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு நான் உங்களை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டதும் நீங்க எல்லாரும் என் மேல ரொம்ப கோவமா இருந்தீங்களா? எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஆனா நான் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கேன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. எனக்கு இதுவே போதும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனா எங்களுக்கு இல்லையே. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சாரி. சாரியா? நீங்க தேங்க்ஸ் தானே சொல்லணும்னு சொன்னீங்க. இல்ல, இப்போ வீட்டுக்கு வந்ததும் நீங்க எல்லாரும் என்ன முறைச்சு பாத்தீங்கல்ல, அதுக்கு நான் தப்பா நினைச்சிட்டேன். அதுக்காக தான் இந்த சாரி. லூசு, நீ இப்பவும் தப்பா தான் நினைச்சிட்டு இருக்க. ஏய், எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, நீங்க இப்பயாவது எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதான் ஹாப்பியா இருந்துச்சா சிரிச்சுக்கிட்டோம். இல்ல? ஆமா 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 ஆமா. சோ ஸ்வீட். சரி, இப்ப நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நீங்களும் ஸ்கூல்ல இருந்து வந்து டயர்டா இருப்பீங்கல்ல, நீங்களும் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. அப்புறம் நம்ம நிறைய பேசலாம், ஃபன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஓகே. பை பை பை. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னும் என் மேல கோவம் போகலையா? தெரியும். என்ன தெரியும்? எல்லாம். ஹலோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க கீழே பேசிட்டு இருந்தோமே, அதை ஒட்டு கேட்டியா? இல்லையே. ஏன்? நீங்க ஏதாவது பேசுனீங்களா? அச்சச்சோ, அவசரப்பட்டு வளரிட்டோமோ? அஞ்சலி, என்ன? ஏதாவது பேசுனீங்களா? ஹலோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்களாம் எதுவும் பேசல. இப்ப எதுக்கு எங்களை நிக்க சொன்னீங்க? இப்ப எதுக்கு நிக்க சொன்னீங்கன்னு கேக்குறோம். சொல்லுங்க. அதுவா? அது என்னன்னா தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான். சரியா? தேங்க்ஸா? எதுக்கு? ரொம்ப தேங்க்ஸ். நீங்க தானே என்ன இந்த வேலைக்கு ரெஃபர் பண்ணீங்க. எனக்கு எல்லாமே தெரியும். ராமையா சொல்லிட்டாரு. ஓ, இததான் தெரியும்னு சொன்னீங்க.
இப்போ என் மேல கோவமா இருக்கிற மாதிரி நீங்க நடிக்கிறீங்க தானே? எனக்கு தெரியும். சரியான லூசா இருக்கே. என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஆமாமா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். போக போக பாருங்க, இன்னும் எங்களை ரொம்ப பிடிக்கும். லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு நான் உங்களை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டதும் நீங்க எல்லாரும் என் மேல ரொம்ப கோவமா இருந்தீங்களா? எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஆனா நான் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கேன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எனக்கு இதுவே போதும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனா எங்களுக்கு இல்லையே. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சாரி. சாரியா? நீங்க தேங்க்ஸ் தானே சொல்லணும்னு சொன்னீங்க. இல்ல, இப்போ வீட்டுக்கு வந்ததும் நீங்க எல்லாரும் என்ன முறைச்சு பாத்தீங்கல்ல, அதுக்கு நான் தப்பா நினைச்சிட்டேன். அதுக்காக தான் இந்த சாரி. லூசு, நீ இப்பவும் தப்பா தான் நினைச்சிட்டு இருக்க. ஏய், எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, நீங்க இப்பயாவது எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதான் ஹாப்பியா இருந்துச்சா சிரிச்சுக்கிட்டோம் இல்ல? ஆமா 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 ஆமா. சோ ஸ்வீட். சரி, இப்ப நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நீங்களும் ஸ்கூல்ல இருந்து வந்து டயர்டா இருப்பீங்கல்ல, நீங்களும் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. அப்புறம் நம்ம நிறைய பேசலாம், ஃபன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஓகே. பாய் பாய் பாய். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எப்பா முருகா, நீ ரெண்டுல எதை சொன்னாலும் பிரச்சனை தான் இன்னைக்கு. பேசாம ரெண்டையுமே பரிமாற சொல்லு, பரிமாறிட்டு சாப்பிடுவோம். மாமா, நீ அவன் சொல்றத கேட்காத. ரெண்டுல ஏதாவது நீ ஒண்ணுதான் சாப்பிடணும். எதுன்னு நீயே முடிவு பண்ணு. ரெண்டையும் டேஸ்ட் பார்த்து சொல்றேன். அம்மா, நீங்க முதல்ல வைங்க. வைமா வைமா. தனி தெளிச்சடா. இந்தாங்க, அவனுக்கு போட்டு நீங்களும் போட்டுக்கோங்க. பொண்ணு பொண்ணு இருடா விக்கி. நல்லா சாப்பிடுறா, எடுத்து. போதுமா? மாமா, அது வெஜிடேரியன், சுமாராதான் இருக்கும். அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவான், நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. ரொம்ப தான். இந்த சாப்பாட்டை, இந்த டேஸ்ட்டை இதுக்கு முன்னாடி எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி இருக்கே. இந்த டேஸ்ட் ஆல்ரெடி பழகுன மாதிரி இருக்கே. அம்மா, இது சூப்பரா இருக்குமா? இன்னும் கொஞ்சம் வைங்க. முருகனுக்கு அம்மா சமைச்சது ரொம்ப பிடிச்சிருக்கு. அஸ்வினு, நீ கொண்டது வேஸ்ட் பண்ணாத, அதை அப்படியே எனக்கு வச்சிரு. நம்மளுக்கு இந்த டேஸ்ட் எல்லாம் முக்கியம் இல்லம்மா.
நான் பாட்டுக்கு சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். வையி, ஏன் வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? டேய் சாவடிச்சிருவேன்டா. நான் மாமாக்கு மட்டும் தான் வைப்பேன். விக்கி இரு, நான் உனக்கு வைக்கிறேன். என் அண்ணிதான் வைங்க அண்ணி. மா, இன்னைக்கு ஏதோ டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கேம்மா. அப்படி என்ன பண்ணீங்க நீங்க? பேசாம இதே மாதிரி டெய்லியும் பண்ணிருங்கம்மா, சூப்பரா இருக்கு. அதுக்கு காவேரி தான் டெய்லி வந்து சமைக்கணும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தனலட்சுமி, நீ அடிக்கடி மயக்கம் போட்டு விழற. உன்னை எழுப்பதான் தண்ணியை மேல தெளிக்கிறேன். நான் எப்போ மாறன்? தனா 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 தனா. நான் எங்க இருக்கேன்? ஓ, எனக்கு என்னாச்சு? இதுதான் நீ முதல்ல கேட்டிருக்கணும், கடைசியில கேக்குற. என்னாச்சு மாஸ்டர்? அது ஒண்ணுல தானா, ரோட்ல வரும்போது 5 பேர் உன்னை துரத்தி வழி மறைச்சாங்க. என்னது? துரத்துனாங்களா? தனா தனா தனா. தனா, தனா தனா. தனா மாஸ்டர், குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா? இந்தா. நீ எதுக்கு தனியா வந்த? நான் ஏன் தனியா வரக்கூடாதா? எத்தனை முறை இந்த ரோட்ல தனியா நடந்து வந்திருக்கேன். அது இல்ல, மெயின் ரோடு வழியா வந்திருக்கலாமே. காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, ஷார்ட்கட்ல வரலாம்னு வந்தேன். சரி, ஒண்ணும் இல்ல, அந்த கேடி பசங்கலாம் போயிட்டாங்க. எதுக்கும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் மாஸ்டர். வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். ஓ, இது வேறயா? சரி வா, நான் காலேஜ்ல டிராப் பண்றேன். இல்ல மாஸ்டர், நான் நடந்தே போய்க்கிறேன். ஏய் தனா, போனை விட்டுட்டு போற பாரு. என்கிட்ட போனே இல்ல மாஸ்டர். நான் போன் யூஸ் பண்ணதும் இல்ல. என்கிட்ட போனே கிடையாது. டேய், என்னடா சொன்ன வேலையை முடிச்சிட்டீங்களா? அன்னைக்கு என்ன பேட்மிண்டன் கோர்ட்ல தோக்கடிச்சவள நல்லா கலாய்ச்சி விட்டுருங்க, இல்லனா முடிச்சிருங்க, சரியா? முடிச்சிட்டா போச்சு. என் கூட வா. வாதனா. மாஸ்டர் எங்க? பைக்ல ஏறு. எங்க மாஸ்டர்? ஏறு சொல்றேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஒரு பொண்ணு கிட்ட தோத்து போயிட்டா ஆளை வச்சு இப்படி மிரட்டுவீங்களாடா? பணம் இருந்தா என்ன வேணா பண்ணுவியா? அசிங்கமா இருக்குடா. நீங்கெல்லாம் என் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. ஒரு பொண்ணை பயமுறுத்தி வீட்டுல உட்கார வச்சுட்டா அவளை ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இந்த பொண்ணை நீ ஜெயிக்கணும்னு நினைச்சா இதோ இந்த கோர்ட்ல வச்சு ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு சில்றத்தனமா ஆளை வச்சு எமோஷனலா மிரட்டக்கூடாது. ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல வந்து விளையாடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த சொசைட்டில அவ எவ்வளவு விஷயத்தை ஃபேஸ் பண்ணணும் தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? இவளை என்கரேஜ் பண்ணலன்னா கூட இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாதீங்கடா. இனிமே இந்த மாதிரி ஈகோவோடவும் பழி வாங்குற நினைப்போடவும் பேட்மிண்டன் கோர்ட்டுக்குள்ள வராதீங்க. போங்கடா போங்கடா. ஏய், என்னடா முறைக்கிறீங்க? போங்கடா போங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். உன்னை பிராக்டிஸ்க்கு வர சொன்னேன், ஏன் வரல? மாஸ்டர் அது வந்து அப்பா. என்ன அப்பா வேணான்னு சொல்றாரா? உங்க அப்பாவுக்கு நீ விளையாடுறது தெரியுமா? தெரியும் மாஸ்டர். தெரியுமா? இவ்வளவு நல்லா விளையாடுற பொண்ண என்கரேஜ் பண்ணணும்னு அவருக்கு தெரியாதா? அப்படி இல்ல மாஸ்டர். என்ன தயங்குற? நான் வந்து உங்க அப்பா கிட்ட பேசட்டுமா? ஐயோ மாஸ்டர் வேண்டாம் மாஸ்டர், நானே கேட்டுட்டு சொல்றேன். இங்க பாரு, உனக்கு ஒரு யூனிக்கான டேலண்ட் இருக்கு. நீ ரெகுலரா பிராக்டிஸ்க்கு வந்தா ரொம்ப பெரிய இடத்தை அச்சீவ் பண்ணலாம், புரியுதா? முதல்ல நீ பிராக்டிஸ்க்கு வா, என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் பண்றேன். ஓகே மாஸ்டர். உனக்காக நான் நாளையில இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். மறக்காம பிராக்டிஸ்க்கு வா, சரியா? ஆல் தி பெஸ்ட். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மகாலட்சுமியா நான் கொல்லல. நான் ஸ்கெட்ச் போட்டு தீர்த்து கட்டுறதுக்குள்ள வேற யாரோ முந்திக்கிட்டு ஷூட் பண்ணிட்டாங்க. டேய், என்னடா சொல்ற? அப்புறம் என்கிட்ட பணம் வாங்கினியாடா? நான் தான் மர்டர் பண்ணேன்னு சொல்லி. அப்போ என்ன ஏமாத்தி பணம் வாங்கினியா? ஃப்ராடு. நான் ஃப்ராடுனா நீ நல்லவனா? டேய் டேய் டேய், இங்க பாரு, உன்னை சும்மா விட மாட்டேன். மரியாதையா என் பணத்தை திருப்பி கொடுத்துரு. யோ சுபாஷ், நீ இது வரைக்கும் பேசின எல்லா காலையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். உன்னால ஒன்னும் கிளிக்க முடியாது, புரியுதா? போன வையா. டேய் டேய் டேய், நல்லா ஏமாத்திட்டான் நம்மள. ச்சே. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, சொல்லுங்க. அர்ச்சனா, ஆபீஸ் கையாடல் 30 கோடியை கேட்டு மகா மிரட்டினதுனால. மிரட்டினதால? அர்ச்சனா, நான் ஒரு உண்மையை சொல்றேன், நீ என்னை வெறுத்துடக்கூடாது ப்ளீஸ். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னன்னு சொல்லுங்க. பணம் கையாடல் விஷயம் தெரியாம இருக்கணும்னா மகா கதையை முடிச்சிடலான்னு ஒரு ரவுடியை அரேஞ்ச் பண்ணேன். ரவுடியா? மகா இறந்து போனதும்
அவன் தான் மகாவை கொன்னான்னு நினைச்சு அவனுக்கு நான் பணம் கொடுத்துட்டேன். பணம் கொடுத்துட்டீங்களா? ஆமா அர்ச்சனா. ஆனா இப்போ மகாவை அவன் கொலை பண்ணலன்னு சொல்றான். சரி பணத்தையாவது திருப்பி கொடுறான்னு கேட்டா அவன் தரமாட்டேங்கிறான். ஏன் இப்படி இருக்கீங்க? ரவுடி கூடலாம் உங்களுக்கு எதுக்கு சகவாசம்? சாரி அர்ச்சனா. இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் என்கிட்ட கேட்க மாட்டீங்களா? மகாவை கொன்னது நானும் கல்பனாவும் தான். கல்பனா கிட்ட நான் தான் சொன்னேன். கல்பனா கூலிக்கு கொலை செய்யறவங்கள வச்சு மகா கதையை முடிச்சிட்டா. சூப்பர் டி, அசத்திட்ட. தேங்க்ஸ் டார்லிங். நீ கிரிமினல் கொலைகாரி. ஐ லவ் யூ. மீ டூ. ஆமா பின்ன எவ்வளவு நாளைக்கு தான் நான் நம்பர் 2வாவே இருக்கிறது? அதான் முடிச்சிட்டேன். சூப்பர். இந்த மாதிரி விஷயத்துல என்ன கன்சல்ட் பண்ணுங்க. தேவையில்லாம எதுவும் பண்ண வேண்டாம், சரியா? அப்பா கொஞ்ச நேரத்துல அப்படி குப்புன்னு வெத்துருச்சு. என்ன? அங்க யாரோ நிக்கிறாங்க. ஐயோ, என்னங்க டக்குன்னு போய் கதவை திறந்து யாருன்னு பாருங்க. போங்க போங்க. யாரோ இங்க நின்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, நின்னுட்டு இருந்தாங்க. கண்டிப்பா நம்ம குரல் கேட்டதும் ஓடி இருப்பாங்க. யாரா இருப்பாங்க? நான் போய் ஏங்க, பார்த்தேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க உள்ள வாங்க. வாங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான்சி, தூங்கலையா? தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? இந்தியாவுக்கும் லண்டனுக்கும் 5.5 hours வித்தியாசம். இன்னும் நான் தூங்குற டைம் வரல. அப்படியா? வேற என்னமோ முக்கியமான வேலை இருக்கிறதுனால தூங்கலையோன்னு நினைச்சோம். முக்கியமான வேலை தான். இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது எனக்கு டே நைட்டுங்கிற டிஃபரன்ஸே இல்லை. இது முடியிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. அப்படியா? இப்போ என்ன வேலை? மகாலட்சுமிய கொன்னவங்கள சட்டத்துக்கு முன்னால நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. மகாதான் செத்துட்டாளே, எதுக்கு நீ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? ஓ, விட்டுடலாமா? எனக்கு என்னன்னு விட்டுடலாமா? நான் அப்படி சொல்லல. இப்படி தூங்காம உடம்ப கெடுத்துக்க வேண்டான்னு சொன்னேன். யாரு கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சாச்சா? அது போலீஸோட வேலை. என் வேலை பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கறது மட்டும்தான். யாருன்னு தெரிஞ்சாதானே பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். ஏன் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாமையா நடந்துச்சு? என்னங்க, இவதான் பேசுனது கேட்டது. இவதான் கன்ஃபார்ம். சுமார். நான்சி, ராம் சரியா தானே ஆக்ஷன் எடுத்திருக்கான்? அதாவது சீதா தானே கொலைகாரி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல வேற யாராவது கொலை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படியெல்லாம் நினைக்கல. நீங்க நீ என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலான்னு. ஏன் 2 பேரோட குரலும் நடுங்குது? அப்படியா? நடுங்குதா? ஏன்னு தெரியலையே. குளிரு, ஏசி கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனாலதான். ஆமா, சீதாவை விட மாட்டல. தண்டனை உறுதி தானே. சீதா தான் கொலை பண்ணான்னு சொன்னா பத்தாது. சட்டத்துக்கு எவிடன்ஸ் வேணும்ல, அததான் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சீதா தானே முடிவாய் போச்சா? நல்லா தேடு தேடு. ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? யா, வெரி ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. கொலைகாரி, ஐ மீன் சீதா, தப்ப முடியாது. அந்த நிழல் இவ இல்ல.
நாங்க தூங்கட்டுமா? இந்திய டைமுக்கு தூங்கி பழகிருச்சு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கழுத்துல காதுல இருக்கிற நான் எல்லாம் கழட்டி கொடு. கழட்டி குடுறி. வித்யா கழட்டாத. வித்யா ப்ளீஸ் கழட்டாத. இவன் சொல்றதை கேட்காத. கழட்டு. வித்யா வேணாம். டேய் ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க? அநியாயம் தான். நாங்க அப்படிதான் பண்ணுவோம். என்ன பண்ண சொல்ற? இத்தனை நாளா எங்க தலைவர் எங்களுக்கு கொடுத்தாரு. இனிமே யார் கொடுப்பா? நாங்க தான் எடுத்துக்கணும். கழட்டு. கழட்டு. வித்யா வேணாம், கொடுக்காத. சொல்ல கேளு. வித்யா ப்ளீஸ். ஏய் என்னடா ஓவரா பேசுற? கொடுக்கலன்னா விட்டுருவோமா? ஒரே அழுத்து. தலை தனியா போயிரும் பாத்துக்க. அப்படியே இவளையும் போட்டு தள்ளிட்டு நகையை எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். கொடு கொடு. வித்யா அது என்ன பித்தளையா? தாலி செயின். உன் புருஷன் கழுத்துல அருவா வச்சிருக்கேன். அவனை விட அவன் கட்டின தாலி உனக்கு முக்கியமா? என்னடி உங்க சென்டிமெண்ட்? மரியாதையா அதை கழட்டி கொடு. இல்ல இவன் தலை துண்டாயிரும். என்ன தாலியை கழட்டினா புருஷன் செத்துருவான்னு பாக்குறியா? இப்ப கழட்டினாலும் செத்துருவான். கழட்டுன்னு சொல்றல. வித்யா வேண்டாம். வித்யா வேணாம். வித்யா 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 வேணாம். வித்யா சொன்ன கேளு ப்ளீஸ். வேணாம் வித்யா. நீ கழட்டாத வித்யா. கழட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. குடு. நம்ம ஆளுங்களை எவனோ அடிச்சுட்டு வாங்கடா. வா வித்யா வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.